மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு வந்தடைந்த நிலையில் அதனை விவசாயிகள் படையிலிட்டு பூக்கள் நெல்மணிகளை தூவி வரவேற்றனர். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். இந்நிலையில் திருச்சி முக்கொம்புக்கு வந்த நீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. தண்ணீர் தேவைக்காக மட்டும் குறைந்தளவு தண்ணீர் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நுரையுடன் கரை புரண்டு வந்தது. அதனை விவசாயிகள் பழம், பூஜை பொருட்கள், நெல்மணிகளை தூவி வரவேற்றனர். இந்த தண்ணீர் ஞாயிறு அன்று கல்லணை வரக்கூடிய நிலையில் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆறுகளில் முதல் முறையாக முதலமைச்சர் தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். இதனையொட்டி கல்லணை கால்வாய், கரிகால சோழன் சிலை, ராஜராஜ சோழன் சிலை, அகத்தியர் சிலை உள்ளிட்டவை வர்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் ஏ.டி. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி சார்பில் மதுரையில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள இந்து முன்னணி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் ஏ.டி. இளங்கோவன், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆன்மீக அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஏஐபியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கின்றார். உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கோம். சீமான் உட்பட விஜய் நேரடியாக கொடுக்கல, அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்துருக்கோம். அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாருக்குமான முயற்சி செய்தோம், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சி செய்தோம். யார் நேரம் கொடுத்தார்களோ அவங்களை நேரடியா பார்த்து கொடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா அலுவலகத்துக்கு செய்தி அனுப்பிச்சோம். இந்த மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஏ.டி. இளங்கோவன் தெரிவித்தார். யார் அந்த சார் என்பது இருக்கட்டும், கோடநாட்டில் கொலை செய்த அந்த சார் யார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளரிடம் பேசியவர், பாஜக முருகன் மாநாடு நடத்துவது ஒரு மார்க்கெட்டிங் என்று விமர்சித்தார். இந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, கொடைநாட்டில் கொலை செய்தது எந்த சார், அதை யார் வந்து கண்டுபிடிக்கிறது? தூத்துக்குடியில் துப்பாக்கி சுடுறதுக்கு உத்தரவு பிறப்பித்த சார் யார்? அம்மையார் நீதிபதி அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில் 2 சாருமே நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை இருக்கும், நாங்கள் வந்தா அப்போ பேசுவோம். திருச்செந்தூர் அருகே பனையேறக்கூடிய போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், தடை என்றால் அதை உடைக்க வேண்டியதுதான் என்றார். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கல் இறக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க அனுமதி இல்லாதது ஏன் என்றும் வினவினார். ஸ்பேஸ் ராக்கெட்டில் வரக்கூடிய 19ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சியோம் 04 திட்டத்தின்படி ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக கடந்த 11ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் பயணிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அப்போது திரவ ஆக்சிஜன் கசிவு காரணமாக அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் வரக்கூடிய 19ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் நாசாவின் கென்னடி ஸ்பேஸ் மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ, ஆக்சியம் ஸ்பேஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிகாரிகள் கூட்டம் நடத்தி இந்த தேதியை இறுதி செய்துள்ளனர். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இஸ்ரோவின் கனவு திட்டத்திற்கு சுக்லாவின் விண்வெளி பயணமும் முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்தில் இந்தியாவின் 7 ஆராய்ச்சிகளை சுக்லா மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாசாவுடன் இணைந்து பல ஆய்வுகளையும் அவர் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.